உங்கள் லக்னத்திலிருந்து 3வது வீட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உண்கலம்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 3வது கட்டம் ரொம்ப நல்லா இருக்கணும். கீதம் அப்படின்றோம், எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா எனக்கு 3ல் சுபகிரகம் இருக்குன்னு, இல்லைன்னா 3ஆம் அதிபதி நல்ல பொசிஷனில் இருக்கணும். அடிமையாள்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடிமை தான். அந்த நாட்டில் நீங்கள் யார்? அடிமை தான். அதனால இந்த ஸ்தானம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 3வது ஸ்தானம் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஆயுள் கடன், இந்த ஆயுளும் கடனும் குறி 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆனால் அதை டிஃபைன் பண்ணக்கூடிய இன்னொரு சப் கேரக்டர் இந்த 3வது ஸ்தானம். 2வது சேவக தொழில். அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிமைனாலும் அது சேவக தொழில் தான். பராக்கிரமசாலி அப்படிம்பாங்க. வெரி ஸ்ட்ரென்த் பவர்ஃபுல் பர்சன், ஆர்மி மேன் மாதிரி இருக்கேன், நான் ரொம்ப திடகாத்திரமா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய 3 ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது இந்த அடிமையாள்னா உத்தியோகம். அடிமையாளுங்கிறது கவர்மெண்ட் வேலையும் குறிக்கும். நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போட்டால் நீங்கள் அடிமையாள் தான். உங்களுக்கு எதுவுமே பெருசாக முன்னேற்றம் இருக்காது. நீங்கள் போய் தான் ஆகணும், சாகிற வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு பெருசாக ப்ரமோஷனுங்கிறது கவர்மெண்ட்டில் கிடைக்காது. அதனால இது அடிமையாள். இதுவும் நல்லா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு இந்த கட்டத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்.